வணக்கம். ஒரு முறை ஒரு இங்கிலீஷ் அதிகாரி அவர் கீழே வேலை பார்க்குற குமாஸ்தா கிளார்க்குன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த கிளார்க்கு தமிழ்காரர் என்ன சொன்னார், இப்போ ஆஃபீஸில் வேலையாக இருக்கேன், சாயந்தரமாக வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு தமிழ் சொல்லித்தரேன் அப்படின்னார். இங்கிலீஷ் அதிகாரி சரின்னு சாயந்தரமாக உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சாயந்தரமாக அந்த இங்கிலீஷ் அதிகாரி என்ன பண்ணார், தமிழ் கற்றுக்கிறதுக்காக இந்த தமிழ்கார வீட்டுக்கு போகிறார். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் சேர்லாம் ரொம்ப இருக்காது, எல்லாம் கீழே பாய் போட்டு தான் உட்காருவாங்க. அந்த வீட்டில் ஒரே ஒரு சேர் தான் இருந்தது. அந்த இங்கிலீஷ் அதிகாரி அந்த தமிழ்கார வீட்டுக்கு போகிறார். அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த தமிழ்காரர் தான் அந்த கிளார்க்கிட்ட, இவர் கீழே வேலை பார்க்குறக்கிட்ட, சரி தமிழ் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தமிழ்காரர் சொல்கிறாரு, ஆஃபீஸில் தான் நீ அதிகாரி, இது நீ கற்றுக்க வந்திருக்க, நீ ஸ்டூடெண்ட்டு, அதாவது மாணவன், நான் ஆசிரியர், நீ கீழே உட்காரு, நான் மேலே உட்காந்துக்கிறேன், உனக்கு நான் தமிழ் சொல்லித்தரேன் அப்படின்றாரு. அந்த அதிகாரிக்கு செம கோபம். என் கீழே வேலை பார்க்குற ஆள் நீ என்னை கீழே உட்கார சொல்கிறியா நீ? அவர் செம்ம கோபம், இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. கோபமாக வா, நீ ஆஃபீஸ் நாளைக்கு வா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோபமாக இருக்கார். அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அந்த யார், அந்த இங்கிலீஷ் அதிகாரி, என்கிட்ட வேலை பார்க்குறவன் என்னை கீழே உட்காந்து தமிழ் கற்றுக்க சொல்கிறான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. நாளைக்கு அவனை என்ன பண்ணுறான் பாருங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ தமிழ் கற்றுக்கணுன்னா நீ கீழே தான் உட்காரணும். நீ தமிழ் கற்றுக்கும்போது நீ மாணவன், அவர் தான் ஆசிரியர், அதனால் நீ கீழே உட்காந்து கற்றுக்கிறது தான் சரியான முறை. அவர் அந்த கிளார்க் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அப்புறமா என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு மறுநாள் ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸில் இந்த அதிகாரி அவர்கிட்ட ஒன்றும் பேசிக்கல, அந்த தமிழ்கார்கிட்ட. அவரும் அவர் வேலையில் மும்முரமாக இருக்கார், அவர் இவர்கிட்ட ஒன்றும் பேசிக்கல. மறுநாள் சாயந்தரம் திருப்பி இந்த இங்கிலீஷ் அதிகாரி அவர்கிட்ட போகிறார். எதுக்குங்க? தமிழ் கற்றுக்க. இந்த தடவை அவர் என்ன பண்ணுறாரு, கீழே உட்காந்துட்டார். யாருங்க? இங்கிலீஷ் அதிகாரி. அந்த கிளார்க்கை மேலே உட்கார சொல்லிட்டார். நீங்கள் தாங்க குரு, ஆசிரியர், நீங்கள் தான் மேலே உட்காரணும், நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, நான் கீழவே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த தமிழ்காரர் இவருக்கு முறையாக தமிழ் சொல்லி கொடுத்தாரு. நம்ம ஊரில் பரீட்சைக்கு படித்து மார்க் வாங்குற மாதிரி கிடையாது, முறையாக தமிழ் சொல்லி கொடுத்தாரு. அந்த இங்கிலீஷ்காரரும் தமிழை ரொம்ப முறையாக இலக்கணம் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டார். கற்று முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆசிரியருக்கு, அதாவது அந்த கிளார்க்குக்கு இவர் பரிசெல்லாம் கொடுத்துட்டு வந்து 1330 குறளையும் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கிறார். இவர் தான் ஃபஸ்ட்டு ஆள். குறளை 1330 குறளை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முதல் ஆள் அவர் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, இவர் தான் அந்த முதல் ஆள். முறையாக தமிழ் கற்றுக்கிட்டு திருக்குறள் 1330 இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் பேர் ஜியு போப். இது எதனால் முடிஞ்சதுன்னா, ஒரு மாணவன் கற்றுக்கணுன்னா ஆசிரியர்கிட்ட கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் தான் கல்வி அப்படின்றது சரியாக வரும். அதுதான் இதுக்கான உதாரணம். அதனால் கல்வியை ஒழுங்காக கற்றுக்கணுன்னா மாணவர்கள் ஆசிரியரிடம் கீழ்ப்படிய வேண்டும். நன்றி, வணக்கம்.